சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாத்து தண்ணி குடிங்க. உன்னை யாரோ பலமா நினைக்கிறாங்க செவந்தி. வேற யாரு நினைச்சிருப்பா? தமிழ் தான் நினைச்சிருப்பான். தமிழா? அது யார் பாட்டி? சிந்து, உள்ள போட்டோல பார்த்தல என் வீட்டுக்காரரோட தம்பி குழந்தை, அவனை சொல்றாங்க. அப்படியா? அந்த குட்டி பையனா? என்னாச்சு செவந்தி? உங்களுக்கும் அவன் மேல அவ்ளோ பாசம் போல. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் அடிக்கிறாங்க. நீங்களும் அவனை பத்தி பேசினாலே ஃபீல் ஆவறீங்க. அவ்ளோ பாசமா? சாரி செவந்தி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிந்து. பாட்டி, சாப்பிட்டுட்டு பூர்ணிமாவோட அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? எதுக்கடி அங்க போய்கிட்டு? இல்ல பாட்டி, குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னாங்க. 4-5 நாள் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். கேட்டா இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. எப்ப வருவாங்கன்னு ஒரு தடவை கேட்டுட்டு வந்துடலாமே. மா வந்தா அவங்களே போன் பண்ணி சொல்ல போறாங்க. அதுக்கு போய் எதுக்காக நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு? இல்ல மாமா, ரகுவும் பூர்ணிமாவும் எவ்வளவு போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வேற வருது. ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே. செவந்தி, குழந்தைய பாக்கலனா என்ன இவ்ளோ மனசு உருகுறீங்க? இப்படி ஒரு பெரியம்மா கிடைக்க அவன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அட நீ வேற சிந்து, அது அவங்க குழந்தை இல்ல, செவ்வந்தி குழந்தை தான். என்ன குழப்பமா இருக்கா? அது செவ்வந்தியோட குழந்தைதாம்மா. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. இனிமே குழந்தை பிறக்காதுன்னு ஆயி போச்சு. அதனால இவ குழந்தைய அவங்களுக்கு தத்து கொடுத்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. செவ்வந்தி குழந்தைக்கு பெரியம்மாலாம் இல்ல, சொந்த அம்மா. செவந்தி, 2 பேருக்குள்ளயும் எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க ஒரு குழந்தைய தத்து கொடுத்திருக்கீங்க, நான் ஒரு அம்மாவை தத்து எடுத்திருக்கேன். பாட்டி, பூர்ணி அம்மா வீட்டுக்கு வரீங்கல்ல? செவந்தி, ஒன்னும் பிரச்சனை இல்லனா நானும் உங்க கூட வரட்டா? எனக்கும் ஆசையா இருக்கு உங்க குழந்தைய பாக்கணும்னு. அப்புறம் என்னடி, உனக்கு கரெக்டான ஜோடி கிடைச்சிருச்சு. இந்த வயசான காலத்துல என்ன இழுத்துக்கிட்டு நீ அலையறதுக்கு பதிலா சிந்துவை கூட்டிட்டு போ. என்ன சிந்து, உனக்கு ஓகேவா? எதுக்கு தேவையில்லாம அவ்வளவு தூரம் வந்து வெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. நான் வரேன், நாம போறோம். சரி, சாப்பிடுங்க. சொல்லுங்க சம்பந்தி, நீங்க போன் பண்ணாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அப்ப இந்த போனையும் அதுலயே சேர்த்துங்க சம்பந்தி. என்ன சொல்றீங்க? நீங்க பதறாதீங்க. செவந்தி இப்ப உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. பூர்ணிமாவும் ரகுவும் போன் பண்ணா எடுக்கிறதே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுது. அதனால நேரம் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு குழந்தைய எப்ப கூட்டிட்டு வருவீங்கன்னு கேட்டுட்டு போக வருது. நீங்க
ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. என்ன சம்பந்தி நீங்க ஒவ்வொரு தடவையும் என்னையவே மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க? நீங்க அத்தனை பேரும் இங்க இருந்து சமாளிக்க முடியாத, நான் ஒத்தாளா இருந்துட்டு என்ன சமாளிக்க போறேன்? ஏதாவது ஒன்ன சொல்லி சமாளிங்க. சொல்றது பெருசு இல்ல சம்பந்தி. நாளைக்கு செவந்திக்கு உண்மை தெரியும் போது இத்தனை நாளா நீங்களும் சேர்ந்து இதை மறைச்சிருக்கீங்களேன்னு எங்களை தப்பா நினைக்காதா? அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு சம்பந்தி. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா அதுகிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரமாட்டேங்குதே, என்ன பண்றது? சரி பாப்போம், பூனைக்கு யார் தான் மணி கட்டுறாங்கன்னு. வரட்டும் சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். பார்த்து சமாளிங்க. வைதேகி, என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லங்க, செவந்தி பேசினதை கேட்டேன். அந்த பிள்ளைய நினைச்சா மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. கூடவே என்னோட நிலைமையும் நினைச்சு வருத்தப்பட வேண்டியதா போச்சு. வருத்தப்படாத, உட்காரு. இல்ல பரவாயில்ல. இருக்கட்டும், உட்காரு. உன்னோட நிலைமையை நினைச்சு நீ ஏமா கஷ்டப்படுற? உனக்கு தான் சிந்து மாதிரி ஒரு அருமையான புள்ளை இருக்க, அதுக்கு மேல என்ன வேணும்? ஏதோ சிந்து மாதிரி சிவந்தி மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதாலதான் என்ன மாதிரி அனாதைங்கெல்லாம் உயிரோட இருக்கும். ஏமா, என்ன பேச்சு பேசுற? அனாதை கினாத என்ன? இங்க இத்தனை பேர் இருக்கோம், அனாதைங்கிற? உண்மையதாங்க சொல்றேன். ஏதோ அந்த சிந்து புள்ள நான் இருந்த ஆசிரமத்துல இருந்துச்சு. அதுக்கு அம்மா தேவைப்பட்டுச்சு. என்ன அம்மாவா தத்தெடுத்துக்குச்சு. ஏமா, நீ சிந்து இருந்த அனாத ஆசிரமத்தில் இருந்தியா? அப்ப உனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைன்னு எதுவுமே இல்லையா? பெரிய குடும்பம். நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அப்படி ஒரு குடும்பம் இருந்ததே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குங்க. யாருமே இல்லாம போயிட்டாங்க. யாரும் இல்லாதவங்க வேற எங்க போவாங்க? ஆசிரமம் தான். அங்கதான் கடந்த. சிந்து இல்லனா இந்நேரம் அதே ஆசிரமத்துல ஏதோ ஒரு மூலையில நான் கடந்திருப்பேன். இல்லனா மேல கூட போய் சேர்ந்திருப்பேன். ஏன் வைதேகி, அப்ப உனக்கு கல்யாணம், குழந்தைங்கன்னு எதுவுமே இல்லையா? இல்லாம எப்படிங்க இருக்கும்? யாராவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க தானே செய்வாங்க. நானும் ஒரு அம்மா தான். என்னத்த பண்ண, நான் பெத்ததுதான் என்ன ரோட்ல விட்டுட்டு போயிடுச்சு. யாரோ பெத்தது என்ன அம்மாவா எடுத்து பாத்துக்குது. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அத நான் என் வாழ்க்கையில பாக்குறேன். சிந்து நான் பெக்காத பொண்ணு. பெத்த பொண்ணை விட என்ன நல்லா பாத்துக்கிறா. இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? என்ன வைதேகி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னமோ நடந்திருக்கும் போல் இருக்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு வைதேகி. வேணாங்க, அத சொல்லி திரும்பவும் நான் உங்களை ஏன் சங்கடப்படுத்தணும்? என் கஷ்டம் என்னோட போட்டும்.